முருகன் என்பவர் தமிழ் மக்கள் பணிந்து போற்றும் முக்கியமான கடவுள். அவரது 6 திருத்தலங்கள் 6 படைவீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 6 திருத்தலங்களின் ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உள்ளன. இதை பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். 1ஆம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் திருமணத் தலம். தேவயானை இந்திரன் மகள் திருமணம் நடைபெற்ற இடம். இந்த மலைக்கோயில் பாறைகளால் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. நவரசங்கள் கொண்ட சுவடிகளால் சிறப்பாக உள்ளது. 2ஆம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடற்கரை அமைந்த கோயில். முருகன் சூரபத்மனை கெடுத்து வெற்றி பெற்ற இடம். உள்நாட்டு கடலின் மிக அருகிலுள்ள ஒரு முக்கிய கோயில். வள்ளி திருமணத்தின் நினைவாகவும் மதிக்கப்படும். 3ஆம் பழமுதிர் சோலை சிறந்த இயற்கை சூழல் கொண்ட மலையில் அமைந்துள்ளது. முருகன் வள்ளி அம்மையுடன் இருக்கிறார். திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும் முருகனின் முழுமையான அருளை காணக்கூடிய இடமாகவும். 4ஆம் சுவாமிமலை முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் விளக்கினார். தகப்பன் சமான மகன் என்ற சிறப்பை பெற்றது. 60 அடியுயரமான கோபுரத்துடன் கோயில் அமைந்துள்ளது. 5ஆம் திருத்தாணி சூரசம்ஹாரத்தின் பின் முருகன் இங்கு அமைதி பெற்றதாக நம்பப்படுகிறது. வாழ்வில் அமைதி மற்றும் சாந்தியை அருளும் தலமாக போற்றப்படுகிறது. 365 படிகளைக் கொண்ட கோயில். 6ஆம் பழனி முருகன் தனது பூமாலை துறந்த இடம். தண்டாயுதபாணியாக அறியப்படும் பழனி மலைக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கிய மலைக்கோயிலாக உள்ளது. இந்த 6 திருத்தலங்களும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் முக்கிய தலங்களாக விளங்குகின்றன.